கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564. திமுக வேட்பாளராக ஏற்கனவே வெற்றி பெற்ற ஜெகத் ரட்சகன் தொகுதிக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் செய்யவில்லை என்று அரக்கோணம் அதிமுக வேட்பாளர் AL விஜயன் கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். இப்போ பிரச்சாரத்துல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு வரீங்க. களத்துல இந்த தொகுதியில உங்களுக்கு போட்டியா யார கருதுறீங்க? உங்களுக்கான பிரச்சார வியூகம் என்ன சார்? திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாங்க போட்டியா எதிர்கொள்றோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக ஒரு பலமான கூட்டணியில இருந்தீங்க. அப்பவே கிட்டத்தட்ட உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு ஒரு 3,28,000 வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு இழந்தீங்க. இந்த முறை வாக்காளர்கள்ட்ட உங்களுக்கான வாக்கு சதவீதம் பெறுவதற்கான வியூகம் என்ன? ஐயா எடப்பாடியார் கடந்த காலத்திலே பொதுமக்களுக்கு நல்ல ஒரு திட்டங்கள் எல்லாம், அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார். இன்று திராவிட முன்னேற்ற கழகம் 520 வாக்குறுதியை கொடுத்து இன்று ஒன்றை கூட நிறைவேற்ற இல்லாத சூழ்நிலையில் இருக்கின்றது. விலை உயர்வுகளினால் மக்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகவும் கடும் கோபமாகவும் அதிருப்தியாகவும் உள்ளார்கள். அது ஒன்றே எங்களுக்கு வெற்றி இலக்காக இருக்கின்றது. மக்களை நாங்கள் சந்திக்கும் போது இந்த முறை அம்மாவின் சின்னமான வெற்றியின் சின்னமான இரட்டை சின்னத்திற்கு மிகவும் ஆதரவு பெருகி வருகிறது. கடந்த முறை வெற்றி பெற்ற வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் மீண்டும் நிற்கிறாரு. அது எங்களுக்கு பலம். இந்த 3 ஆண்டுகள்ல நிறைய திட்டங்களை மக்களுக்கு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு இதை எப்படி சமாளிப்பீங்க சவால்? இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியிலே 3 முறை வெற்றி பெற்ற திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் இந்த தொகுதி பக்கமே வரவில்லை. எந்த ஒரு திட்டத்தை பற்றியும் எந்த மக்களை பற்றியும் அவர் சந்திப்பதில்லை. மக்களை பற்றியும் கவலைப்படவில்லை. மக்கள் எல்லாம் கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள். அவர் எந்த ஒரு திட்டத்தையும் செய்யவில்லை. எந்த ஒரு காரியத்துக்கும் வந்ததில்லை. ஆகையால் மக்கள் மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளது. நாங்கள் அதெல்லாம் இந்த வெற்றி பெற்ற பிறகு அங்கே என்ன பிரச்சனைகள் என்று அறிந்து அந்த தொழிற்சாலைகள்லாம் திறந்து அங்கு இருக்கின்ற பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க பாடுபடுவேன். அதிமுக ஆட்சியில் அதிமுக ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு செய்த நன்மைகள் குறித்தும் அதே போன்று இந்த 3 ஆண்டுகளில் திமுக ஏற்கனவே கொடுத்த பல வாக்குறுதிகளை செய்யாமல் இருக்கிறது. அதே போன்று இந்த அரக்கோணம் தொகுதியினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த பிரச்சாரத்தின் பொழுது மக்களிடம் கொண்டு சென்று வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியிலும் தனக்கான ஆதரவு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் ராஜ்குமார். கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564.